சிங்கப்பெண்ணே, எதிர்நீச்சல், மருமகள், கயல், அன்னம், மூன்று முடிச்சு, மல்லி, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இதையெல்லாம் பார்க்காம தமிழ்நாடு தலைகுனியாது என்ற பரப்புரை கூட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் முதல் ஆளாக வருவோம் என்று சொல்லி மாலை 5 மணியிலிருந்து இந்த திரளாக திரண்டிருக்கிற இருதரமை தாய்மார்கள் எதற்காக திரண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று உறுதியோடு வருகை தந்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்மை எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய இன்றைக்கு இப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதற்கு காரணமான முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கும் அந்த குடும்பத்திலே சொத்திலே பங்கு உண்டு என்ற சட்டத்தை உருவாக்கியவர். அவருடைய வழியிலே வருகை தந்திருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டை சீரும் சிறப்புமாக மிக சிறப்பாக இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொத்த முதலமைச்சர்களுக்கும் எடுத்துக்காட்டாக, அது மட்டுமல்ல நம்பர் 1 என்கின்ற முதலமைச்சரை பெற்றிருக்கிற ஒரு நம்முடைய தளபதி அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை இன்றைக்கு நாங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவில் ஆண்கள் எல்லாம் ஆஹா அந்த ரோஸ் கலர் பச்சு போறப்ப நம்ம ஏற முடியாதியா, அவங்க ஏற முடியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏக்கப்படக்கூடிய அளவில் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி மிக சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் பெண்களுக்கான ஆட்சியாகவே இந்த ஆட்சியை மாற்றிவிட்டார். எல்லா திட்டங்களும் உங்களுக்கான திட்டங்கள். அதனால்தான் இந்த மேடை அமைத்தவுடனே திரளாக வருகை தந்து இங்கு நம்முடைய தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். விடியல் பயணம் கொரோனா காலத்திலே நாம் பதவியேற்றோம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே உட்கார்ந்து இருக்கிற பொழுது என்ன காலம்? கொரோனா காலம். அன்றைக்கு கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு அந்த தலை நிமிர்ந்தாரே, அன்றைக்கு தான் இந்த தமிழ்நாடே தலை நிமிர்ந்தது. கோட்டைக்கு செல்கிறார், முதலமைச்சர் நாற்காலியில் அமர்கிறார். முதல் கையெழுத்தே என்னுடைய தாய்மார்களுக்கான கையெழுத்து, விடியல் பயணத்திற்கான கையெழுத்து. இரண்டாவது கையெழுத்து கொரோனா காலத்திலே அதற்கு முன்பு இருந்த எடப்பாடியார் 1000 ரூபாய் தான் தருவேன் சொன்ன 4000 ரூபாய் நான் தருவேன் சொல்லி முதல் கையெழுத்தாக 4000 ரூபாய் அன்று பெற்றுக் கொடுத்தாரே, அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்த உடனே அங்கிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கான திட்டங்கள். இன்றைக்கு விடியல் பயணம் எப்படிப்பட்ட பயணம் என்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்திலே இந்த பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைந்து இன்றைக்கு மாதம் 888 ரூபாய் சேமிக்கக்கூடிய அளவில் பெண்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை